கொரோனா போன்ற கடுமையான காலங்கள் வந்தது. அன்னைக்கு வருமானமே இல்லை. அந்த சூழ்நிலையிலையும் கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தல, சொத்து வரி உயர்த்தல. அம்மா அரசை சிறப்பான முறையிலே வழிநடத்தி வந்த எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இன்றைக்கு தொடர்ந்து திமுக அரசு இன்றைக்கு மின்சார கட்டணம் மட்டுமல்ல அனைத்து கட்டணங்களும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக உடனடியாக மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு ரேஷன் கடைகளிலே எண்ணெய், அதே போல மண்ணெண்ணெய், பாமாயில், அதே போல சர்க்கரை, துவரம்பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அரிசி உட்பட அத்தனையும் தரமான முறையிலே முழுமையாக வழங்கப்பட வேண்டும். நிறைய குறைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. கடுமையான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகிய உடனடியாக அதையும் வழங்க வேண்டும். உடனடியாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் தொழில்கள் நிறைந்த மாவட்டம். இன்றைக்கு தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது சரி, தொழிலாளர் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தினாங்க. அதே போல் தொழில் கூட்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க, எடப்பாடி நடத்தினாங்க. இன்றைக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு சலுகைகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உடனடியாக எங்களது பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை உத்தரவு நடத்தியிருக்கிறார். ஆகவே இதை செவிசாய்த்து உடனடியாக திமுக அரசு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும்.